ஆண்களாலே அந்த குடும்பத்தை சரியாக நிர்வகிக்க முடியாமல் போய்விடுகிறது. அதனால தான் அந்த குடும்பம் கீழ் நோக்கி போய்விடுகிறது. முன்னேற்ற பாதையிலே போகாமல் அது பின்னோக்கி போகக்கூடிய காரியமாய் மாறிவிடுகிறது. அப்போ குடும்பத்தை குறித்து கவலைப்படாத குடும்ப தலைவர்கள் இங்கே பெருகி இருக்கிறதுனால தான் இந்த வேதம் பைபிள் என்ன சொல்லிக் கொடுக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஒரு குடும்ப தலைவன் என்பது ஒரு பெரிய அணை போன்றது. அணை போன்ற தன்மையுடையவர்கள். மழை பெய்ந்து அங்கங்கே தண்ணீரெல்லாம் ஒரு இடத்துல ஒன்று சேர்ந்து ஒரு அணை கட்டப்பட்டு அதை தேக்கி வைக்கிறதை போல ஒரு குடும்ப தலைவன் இருக்கிறான். இந்த அணையிலே மதகுகள் இருக்கும். இந்த மதகுகளிலிருந்து மெதுவாக தண்ணீரை திறந்து விட்டால் அந்த தண்ணீர் பாய்ந்து குடிப்பதற்கு அது உபயோகப்படுகிறது, குளிப்பதற்கு உபயோகப்படுகிறது, விவசாயத்துக்கு அது பயன்படுகிறது. அது போகிற இடமெல்லாம் நல்ல செழிப்பை கொண்டு வருகிறது. அதே அணை உடைக்கப்படுமானால் அது பெருவெள்ளமாகி அந்த அந்த பெருவெள்ளமானது அந்த இடத்தை உயிரையை நாசப்படுத்தி விடுகிறது. ஆனால் தான் ஒரு ஆண், ஒரு தகப்பன் அல்லது ஒரு கணவன், அவன் ஒரு குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறான். ஆனால் அதே சமயத்தில் அந்த குடும்பத்தை அழிப்பதற்கும் அவன் காரணமாக இருக்கிறான். அதனால தான் நீங்கள் நிறைய குடும்பங்களில் பார்த்தீங்க அப்படின்னா குடித்து வெறித்தே குடும்பத்தை நாசப்படுத்தின ஆண்கள் உண்டு. அந்த பிள்ளைகளை சரியான வளர்க்க வேண்டிய விதத்திலே வளர்க்க தெரியாமல் வளர்த்த ஆண்களின் நிமித்தமாக அந்த சந்ததியிலே ஆசீர்வாதம் இல்லாமல் போய்விடுகிறது. நீங்கள் இந்த கவனிக்கப்படாத பிள்ளைகள், தகப்பனாலே கவனிக்கப்படாத பிள்ளைகள் இன்றைக்கு கேட்பாரற்று அவர்கள் வாழ்க்கையிலே வாலிபர்கள் ஆகும் பொழுது அவர்கள் தவறு செய்கிறவர்களாய் மாறிவிடுகிறார். நீங்கள் நிறைய நம்ம நியூஸில் நம்ம பார்க்குறோம். அப்படி தகப்பனாலே கண்காணிக்கப்படாத பிள்ளைகள் அவங்க இந்த ரவுடிசத்தில் ஈடுபடுறாங்க, திருட்டு தொழிலில் ஈடுபடுகிறார்கள், தவறான காரியத்தை செய்கிறார்கள், போதைப் பொருட்களை அவர்கள் பயன்படுத்தி அவர்கள் பெரிய சேதத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாக அந்த குடும்பத்துக்கு இழுக்கு உண்டாக்குகிறவர்களாக அவர்கள் மாறிவிடுகிறார். காரணம், அந்த குடும்ப தலைவன் என்ற முறையிலே பிள்ளைகளை சரியான விதத்தில் கண்காணிக்காததினாலே அவர்கள் அணையில் தேக்கி வைக்கப்பட்ட நீரானது அணை உடைக்கப்பட்டு பெருவெள்ளமாக இது சேதத்தை ஏற்படுத்துகிறது போல குடும்பத்தை அது அழித்து விடுகிறது. அதுக்கு காரணம் யாராக இருக்க முடியும் என்று சொன்னால் பிள்ளைகளை சொல்லிவிட முடியாது. அது அந்த குடும்பத்தினுடைய தலைவன் என்று சொல்லக்கூடிய அந்த தகப்பனை தான் நாம் சொல்ல முடியும். ஒரு ஆண் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் வழிகாட்டியாகவும் குடும்பத்திற்கு பொறுப்பாளியாகவும் இருக்கிறான். அந்த பொறுப்பை தவறும் பொழுதுதான் குடும்பத்தில் ஒரு பெரிய பாதிப்பை அது ஏற்படுத்துகிறது. அப்படின்னு சொன்னால் ஒரு தகப்பன் என்ற முறையில் அவன் எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு நிறைய ஆலோசனைகளை கொடுக்கிறது. அதில் ஒரு சில காரியங்களை குறித்து நாம் பார்த்துவிட்டு நாம் கடந்து செல்லலாம். நீங்கள் கவனமாக கவனிங்க. முதலாவதாக, தீமையால் சூழப்பட்ட ஒரு நீதிமான். ஒரு தகப்பனுக்கு நிறைய பொறுப்பு இருக்கிறது, நிறைய தீமைகள், உழைக்கிறான், அதிகமாய் குடும்பத்துக்காக பல காரியங்களை செய்கிறான், யோசிக்கிறான், அந்த குடும்பத்தை முன்னேற்ற பாதையில் நடத்துவதற்கு பல காரியங்களை செய்வதற்கு முனைகிறான். அதனால தான் அவன் தீமையினாலே சூழப்பட்ட ஒரு நீதிமான். A righteous man surrounded by weakness. தீமை அவனுக்கு பல வந்தாலும் அவன் தன் காரியத்திலே அவன் சரியாய் செய்யும் பொழுது அந்த குடும்பத்தை அவன் நீதியாய் நடத்துகிறான். அப்படின்னு சொன்னால் அவன் நீதிமானாய் இருந்தால் ஒழிய அவன் நீதியிலே அதை நடத்திவிட முடியாது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நோவா என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷனை குறித்து எழுதப்பட்டு இருக்கிறது. இந்த நோவா தன் காலத்திலே இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான் என்று எழுதியிருக்கிறது. நோவா வாழ்ந்த காலத்திலே ஏராளமான குடும்பங்கள் இருந்தது, ஏராளமான ஆண்கள் இருந்தார்கள், தகப்பன்மார் இருந்தார்கள், கணவன்மார்கள் இருந்தார்கள். எல்லாரும் அவர்கள் நீதிமான்களாகவும் உத்தமர்களாகவும் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லவில்லை. ஆனால் அந்த காலகட்டத்திலே வாழ்ந்ததான இந்த நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே அவன் நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். தேவனுக்கு பயந்து நடந்ததினாலே தான் அவன் உத்தமனும்
சன்மார்க்கனுமாய் இருந்தான், அவன் நீதிமானாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் வாழ்ந்த காலத்திலே இந்த ஆதியாகமத்தினுடைய 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது, அவன் இருதயத்தின் நினைவு தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டார். அப்ப அந்த நாட்களிலே வாழ்ந்த ஜனங்கள் எப்படி இருந்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் அக்கிரமம் செய்கிறவர்களாய் இருந்தார்கள், தன் இஷ்டப்படி வாழ்ந்தார்கள், கடவுளுக்கு பயப்படக்கூடிய பயம் இல்லாமல் கர்த்தரை தேடாத வாழ்க்கை வாழ்ந்தவர்களாக தன் இருதயம் என்ன சொன்னதோ அந்த இருதயத்தின்படி அவர்கள் செய்ய ஆரம்பித்து அவர்கள் பொல்லாத காரியத்தை செய்தார்கள். எனவேதான் மனுஷனுடைய அக்கிரமம் அன்றைய நாட்களிலே பூமியிலே பெருகினது. அவர்கள் மத்தியிலே வாழ்ந்த ஒரு மனுஷன் தான் இந்த நோவா. ஆண்டவர் உங்களை என்னையும் இந்த ஒரு சகோதரர்களாக வந்திருக்கிற ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு பெரிய உங்கள் தலைமையில் வைக்கப்பட்டு நீங்கள் குடும்பத்தை நடத்துவதற்கு தான் இந்த வேதத்தில் இந்த சம்பவத்தை எழுதப்பட்டு இருக்கிறது. நோவா தன் காலத்திலே வாழ்ந்த காலத்திலே அவன் எப்படி நீதிமானாகவும் உத்தமனாகவும் வாழ்ந்தானோ அதை போல நாமும் அப்படி வாழ வேண்டும் என்பதற்காக தான் இந்த வசனங்களை ஆண்டவர், இந்த சம்பவங்களை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். உலகத்தில் எத்தனையோ ஆண்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ தகப்பன்மார் இருக்கிறார்கள், எத்தனை கணவன்மார் இருக்கிறார்கள். அவருக்குள்ள இல்லாத ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்து இந்த உலகத்தில் உத்தமமான வாழ்க்கை வாழும்படி நீதிமானாய் இருக்கும்படிக்கு தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆண்கள் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நல்ல சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுமா? ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்போ நம்ம வாழ்ந்த காலத்திலே அப்படி இருந்தார்கள். 11ஆம் வசனத்தில் பூமியானது தேவனுக்கு முன்பதாக சீர்கெட்டு போய் கிடந்தது, சீரழிந்து போய் கிடந்தது. அப்ப பூமியே சீர்கெட்டு போகக்கூடிய அளவில் இருந்தது என்று சொன்னால், ஒரு தகப்பன் என்ற முறையிலே பிள்ளைகளை வளர்க்க தவறினதினாலே பூமியானது சீர்கெட்டு போய் கிடந்தது. இன்னைக்கு காலகட்டத்தில் நீங்க டிவியை திறந்து பார்த்தீங்க அப்படின்னா நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களை நீங்கள் பார்ப்பீர்களானால், ஒவ்வொரு வாலிபர்கள் பிள்ளைகள் செய்கிறதான அக்கிரமமான காரியங்கள், அநியாயமான காரியங்களை நீங்கள் பார்ப்பீர்களானால் நமக்கு என்ன தோன்றுகிறது என்று சொன்னால், ஒரு தகப்பன் இந்த பிள்ளையை சரியாய் வளர்க்க தவறினதினாலே இந்த சமுதாயத்தில் சீர்கெட்டு போய் கிடக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த சீர்கெட்டு போனதான இந்த சமுதாயத்தில் தான் நம்ம நல்ல குடும்பம் நடத்தும்படிக்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு நல்ல குடும்பத்தை நடத்துவதற்கு தான் ஆண்டவர் இந்த ஆலோசனைகளை வேதத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார். எப்படி அன்றைக்கு காலகட்டத்திலே நோவா காலத்திலே நோவா எப்படி நீதிமானாகவும் உத்தமனாகவும் வாழ்ந்தானோ அதை போல நாமும் வாழ்ந்து காட்ட வேண்டும் இந்த சமுதாயத்திலே என்பதற்காகவே ஆண்டவர் நம்மை முன்குறித்து அழைத்து அவரை சேவிக்கும் ஒரு பெரிய பாக்கியத்தை நமக்கு தந்தார். இதே ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆண்டவர் நோவாவை பார்த்து சொன்னார், இந்த சந்ததியிலே உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். ஆண்டவர் இந்த நோவாவை குறித்து கொடுக்கிற சாட்சி அதுதான். இவ்வளோ பொல்லாத சந்ததி, பூமியிலே சீர்கட்டு கிடக்கிற குடும்பங்கள் மத்தியிலே உன்னை நான் பார்க்கும் பொழுது எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால், இந்த சந்ததியிலே உன்னை எனக்கு முன்பதாக நீதிமானாய் பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து இது சீர்கட்டு போய் இருக்கிற இந்த கடைசி காலத்திலே அநியாயமும் பாவமும் நிறைந்திருக்கிற இந்த உலகத்திலே இந்த சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் நீதிமானாக காண்கிறேன் என்ற சாட்சி நம்மை குறித்து சொல்லுவதற்கு நாம் இடம் உண்டாக்கி இருக்கிறோமா என்று நம்ம கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்ப நீதிமான், இந்த நோவா வாழ்ந்த காலத்திலே அவன் நீதிமானாகவும் உத்தமனாகும். இன்னைக்கு நம்ம கையில் வேத புத்தகம் அச்சடித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. நோவா வாழ்ந்த காலத்தில் இந்த வேதமெல்லாம் கிடையாது, இந்த சத்திய வார்த்தைகள் கிடையாது, ஆலோசனைகள் கிடையாது, சொல்லிக் கொடுப்பதற்கு ஒருவரும் இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட சந்ததியிலே இந்த நோவா எப்படி வாழ்ந்தான் என்று சொன்னால், அவன் நீதிமானும் உத்தமனுமாய் இருந்ததினால்தான் அவன் தன் குடும்பத்தை பாதுகாத்தான். அழிவிலிருந்து மீட்பதற்கு அவன் ஆண்டவர் எச்சரிப்பை கேட்டான். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இங்கே ஆண்டவர்
ஒரு நோவாவை குறித்து இந்த எபிரேயக்காரர் ஒரு சாட்சி எழுதுறார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அப்ப ஆண்டவர் சொன்ன வார்த்தையை மறுப்பு தெரிவிக்காம அப்படியே நம்பினான், அதை அப்படியே விசுவாசித்தான். ஆண்டவர் சொன்னாரு, இந்த சந்ததி கெட்டு போய்விட்டது, பூமியானது சீர்கெட்டு போயிருக்கிறது, இந்த சந்ததியிலே அக்கிரமம் பெருகி இருக்கிறது, அநியாயம் பெருகி இருக்கிறது, பாவம் பெருகி இருக்கிறது. இந்த காலத்தில் வாழ்கிற இந்த சந்ததி சீர்கெட்டு போய் இருக்கிற காலகட்டத்தில் இந்த சந்ததி அழிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது எச்சரிப்பை நோவாவுக்கு கொடுத்த பொழுது நோவா அதை அப்படியே விசுவாசித்தான், அதை அப்படியே நம்பினான். நம்பி அவன் தேவ எச்சரிப்பை பெற்ற பொழுது பயபக்தி உள்ளவனாய் மாறினான். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவனுக்குள்ள இருந்தது. அந்த தேவ எச்சரிப்பை பெற்ற பொழுது, பொதுவாக குடிக்கிறவங்களை பார்த்து சொல்லுவாங்க, குடிக்காதப்போ குடலெல்லாம் வெந்து போகும். இது என்னது? ஒரு எச்சரிப்பு. டாக்டர் சொல்லுவாங்க, எப்பா குடிக்காதையா, இனி குடிச்சின்னா உன் குடலெல்லாம் என்ன பண்ணிடும்? வெந்து போயிடும், நீ அடுத்தது மரணத்துக்கு தான் நீங்க போக போற அப்படின்னு ஒரு எச்சரிப்பை ஒருவன் கேட்க தவறுவானால், அந்த எச்சரிப்புக்கு அவன் பயப்படாமல் போவானானால் மரணம் அவனுக்கு நிச்சயம். அதை போலதான் இந்த சமுதாயம் நோவா காலத்திலே கெட்டு போய் சீர்கெட்டு போய் கிடந்த அந்த காலகட்டத்தில் நோவாவுக்கு இந்த எச்சரிப்பு வந்த உடனே நோவா செய்தது என்ன என்று சொன்னால், இந்த எச்சரிப்பை கேட்ட உடனே அவன் பயபக்தி உள்ளவனாய் மாறினான். தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அப்ப நோவா வர இருக்கிறதான கர்த்தரின் எச்சரிப்பை நம்பினான். ஆண்டவர் எச்சரிக்கிறார். அப்ப நம்மகிட்ட ஆண்டவர் பேசும் பொழுது அந்த எச்சரிப்பை கேட்டு நாம் அந்த கவனிக்காமல் போகும் பொழுதுதான் அதில் ஒரு பெரிய வீழ்ச்சி இருக்கிறது. எப்பொழுது நாம் ஆண்டவருக்கு நாம் பயப்படாமல் போகிறோமோ அப்பொழுது ஒரு பெரிய வீழ்ச்சி இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் எச்சரிக்கும் பொழுது, ஆண்டவர் நம்மோடு இந்த வசனத்தின் மூலமாய் பேசும் பொழுது, இந்த எச்சரிப்பின் சத்தத்தை நாம் கேட்க தவறும் பொழுது நம்ம குடும்பத்துக்கு ஒரு பெரிய பாதிப்பு அது உண்டு பண்ணுகிறது. எனவேதான் இந்த பாதிப்பிலிருந்து நாம் தப்பிப்பதற்கு தான் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். நாம் பயபக்தி உள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும். எனவே நோவா இந்த சத்தத்தை கேட்ட பொழுது, இந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்ட பொழுது, அந்த முதலாவது அவன் எச்சரிப்பை அவன் நம்பினான். ஆண்டவர் இந்த ஒரு பெரிய அழிவை வைத்திருக்கிறார் என்பதை நம்பினான். இரண்டாவது, இந்த அழிவிலிருந்து தன்னையும் தன் குடும்பத்தையும் பாதுகாக்க வேண்டும். தன் மனைவி தன் பிள்ளைகளுக்கு அவன் போதித்தான். வர இருக்கிறதான அழிவை குறித்து போதித்தான். வரப்போகிறதான நாசத்தை குறித்து அவன் போதித்தான். குடும்பத்து அந்த சந்ததிக்கு வரப்போகிறதான பெரிய வீழ்ச்சியை அவன் போதித்த பொழுது அந்த குடும்பத்தில் அத்தனை பேரும் காக்கப்பட்டார்கள். எனவேதான் வசனம் சொல்லுகிறது, தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். ஹல்லேலூயா. பேழையை உண்டு பண்ணி அதை தன் குடும்பத்தை அவன் பாதுகாத்ததாக வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. அப்போ நோவா கர்த்தருக்கு கீழ்ப்படிந்ததினாலே தேவனுடைய பாதுகாப்பையும் தன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டதையும் கண்டான். அந்த குடும்பம் இந்த எச்சரிப்பை நோவா கேட்ட பொழுது கண்டிப்பா தன் மனைவி கிட்ட போய் சொல்லியிருப்பான், தன் பிள்ளைகளிடத்தில் சொல்லியிருப்பான். அந்த பிள்ளைகள் அதற்கு கீழ்ப்படிந்தார்கள். சொல்லுவாங்க, தலை எப்படியோ அப்படிதான் வால். ஒரு குடும்பத்தில் தகப்பன் எப்படி இருக்கிறானோ அப்படித்தான் அந்த பிள்ளைகள் இருப்பார்கள். ஒரு தகப்பனுக்குள்ள என்ன குணம் இருக்கிறதோ அந்த குணம்தான் பிள்ளைகளுக்குள்ள இருக்கும். தகப்பன் தவறு செய்கிறவனா இருந்தால் பிள்ளைகள் அதை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள், திரும்ப அந்த தவறை அவர்கள் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். ஒரு தகப்பன் குடிகாரனா இருப்பானால் பிள்ளைகள் அதை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். காலம் வரும் பொழுது, வாலிபர்கள் ஆகும் பொழுது அதே தவறை பிள்ளைகள் செய்கிறார்கள். ஆனால் நோவா அப்படிப்பட்டவன் அல்ல. தேவனுக்கு பயந்து நடக்கிறவன், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன். அவன் இருந்த காலத்தில் அவன் நீதிமானாய் உத்தமனாய் இருந்தான். அவன் நீதி செய்கிறவனாய் இருந்தான். அதெல்லாம் பிள்ளைகள் பார்த்தார்கள். பிள்ளைகள் பார்த்ததுனால தான் நோவா தன் பிள்ளைகளிடத்தில் சொன்ன பொழுது அதை ஏற்றுக்கொண்டார்கள். பாருங்க, ஒரு தவறு செய்கிற ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையை கண்டித்து விட முடியாது. அவன் சிறுவனாய் இருக்கும் பொழுது அவன் நினைப்பான், வெளியே சொல்லலைன்னாலும் இவர் யோகியமா இவர் செய்கிறது அப்படின்னு நான் உள்ளத்தில் நினைப்பான். வாலிபன் ஆகும் பொழுது நேரடியாக ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லுவான்,
நீ முதல்ல யோகினா என்ன நீ கண்டிக்கிற அப்படின்னு கேட்பான். அப்போ ஒரு தகப்பன் செய்கிற தவறு பாருங்க எங்க போகுது அப்படின்னா பிள்ளைகளை அது பாதிக்கிறது. பிள்ளைகளுக்குள்ளே ஒரு பெரிய பாதிப்பை அது ஏற்படுத்தி விடுகிறது. அது பெரிய ஆசீர்வாதத்தை அதை கெடுத்து விடுகிறது. அதான் இந்த வசனம் என்ன என்ன சொல்லுகிறது அப்படின்னா, ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும், அது தலைமுறை தலைமுறையாய் ஆண்டுடைய சந்ததி எண்ணப்படும். அல்லேலூயா. ஒரு தலைமுறை, ஒரு தகப்பன் என்கிற முறையிலே தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு மனிதன், ஒரு வீட்டினுடைய குடும்ப தலைவன், அந்த அவன் கர்த்தரை சேவிக்கிறவனாய் இருப்பானால், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவனுக்கு இருக்குமானால், கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவனாய் இருப்பானால், அடுத்து வருகிற சந்ததியும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே வளருவார். ஒரு தகப்பனுக்குள்ளே ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இல்லை என்று சொன்னால் பிள்ளைகள் அதை செய்ய மாட்டார்கள். அதுதான் வசனம் தெளிவாக சொல்கிறது, ஒரு தலைமுறை கர்த்தரை சேவிக்கும். சொல்லுங்க, என்னுடைய தலைமுறை நான் கர்த்தரை சேவிப்பதினாலே, சொல்லுங்க, நான் கர்த்தரை சேவிப்பதினாலே தலைமுறை தலைமுறை அது ஆண்டுடைய சந்ததி எண்ணப்படும். ஹல்லேலூயா. நான் கர்த்தரை சேவித்தால் இந்த தலைமுறை ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி அப்படின்னு சொன்னால், அடுத்து வருகிற சந்ததி தலைமுறை தலைமுறையாய் ஆண்டுடைய சந்ததி எண்ணப்படும். ரெண்டாவது, இன்னொரு மனுஷன் யோசுவாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இந்த யோசுவா ஒரு முன்மாதிரியான தகப்பன், an exemplary father. யோசுவா 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் யோசுவா சொல்லும் பொழுது, நானும் என் வீட்டாரும் வென்றால் கர்த்தரை சேவிப்போம். பாருங்க எவ்வளவு அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க. எல்லா தகப்பன்மாரால் அதை சொல்ல முடியுமா அப்படின்னா முடியாது. நானும் என் வீட்டாருமோ வென்றால். தகப்பன், தாய் தகப்பன் கர்த்தரை சேவித்தால் இன்றைக்கு பிள்ளைகள் கர்த்தரை சேவிக்கிறது கிடையாது. தாய் தகப்பன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்காததினால அவளுக்கு சேவிக்காத, பக்தி இல்லாத சந்ததியாய் வளர்ந்து கொண்டு இருக்கிறார். இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீர்களான அநேக கிறிஸ்தவ குடும்பங்களிலே பிள்ளைகள் பக்தி இல்லாமல் வளர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அநேக தகப்பன்மார் என்ன சொல்றாங்க, இந்த ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த உடனே, குறிப்பிட்ட காலத்துக்கு பிற்பாடு தானாகவே அவர்கள் பக்தியாய் மாறிவிடுவார்கள் நினைக்கிறார்கள். அது கூடாத காரியம். ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு முன்பதாக பக்தியாக இல்லாத பட்சத்திலே, அவன் வாழ்க்கையிலே உண்மையும் உத்தமமும் இல்லாத பட்சத்திலே, அவன் நீதிமானாய் வாழாத பட்சத்திலே அந்த சந்ததி அப்படி மாறுவது என்பது கடினம். அதான் தகப்பன் ரோல் என்பது ரொம்ப மிக மிக முக்கியமான ஒன்று. நீங்கள் பாருங்கள், 3 வயது சிறு பிள்ளை பாருங்கள், தகப்பன் போடுகிற ஷூவை காலில் போட்டு என்ன பண்ணும், காலில் சின்ன கால், குழந்தை கால், அது காலில் மாட்டிக்கிட்டு தடுக்கி விழுந்தாலும் அது காலில் மாட்டிட்டு அப்பா மாதிரி நடக்க வேண்டும் என்று விரும்புகிறது இல்லை. ஒரு தகப்பன் என்ன செய்கிறானோ அதை பிள்ளைகள் பார்த்து கொண்டு இருக்கிறார். அதுதான் கடைசி வரைக்கும் அவர்கள் அதை கற்றுக்கொள்ளுகிறார். தகப்பன் பேச்சும் அவனுடைய நடவடிக்கையும் பிள்ளைகள் கவனித்து கொண்டே இருக்கிறார். ஆனால் நிறைய வீடுகளிலே பிள்ளைகள் சீர்கட்டு போயிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். பிள்ளைகளை அடக்க முடியவில்லை, பிள்ளைகளை சரிப்படுத்த முடியவில்லை, பிள்ளைகளை பக்தியாய் கொண்டு வர முடியவில்லை. காலம் கடந்ததுக்கு அப்புறம் அவளை சரிப்படுத்த வேண்டும் என்று நினைத்தாலும் அது ஒரு முடியாத ஒரு பெரிய பாரமாய் தகப்பனுக்கு மாறிவிடுகிறது. இங்கே யோசுவா சொல்லுகிறான், நானும் என் வீட்டாருமே வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நானும் என் வீட்டாரும். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். நீதிமான் எதில் நடக்கிறான்னா தன் உத்தமத்தில் அவர்கள் நடக்கிறான். உத்தமம், இன்டிகிரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நீதிமான் தன் உத்தமத்தில் நடக்கிறான். இந்த உத்தமத்தை பிள்ளைகள் பார்க்கிறார். இந்த உத்தமத்திலே பிள்ளைகள் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஒரு தகப்பன் உத்தமத்திலே நடந்தால், உத்தமமான காரியத்தை செய்தால், உத்தமமான வாழ்க்கை இருக்குமானால் பிள்ளைகளும் அதை பின்பற்றுகிறார்கள்.
அதான் வசனம் சொல்லுகிறது, அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகள் பாக்கியவான்கள். அவங்க பிள்ளைகளும் பாக்கியவான்களாக இருப்பாங்க. உத்தமத்தில் நடந்தால் பிள்ளைகள் உத்தமத்தில் நடக்கும் பொழுது அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறிவிடுகிறார்கள். அப்படின்னா ஒரு தகப்பனுக்கு இருக்கக்கூடிய பண்புகள் என்னென்ன பண்புகள் ஒரு தகப்பனுக்கு இருக்க வேண்டும்? தேவனுக்கு பயப்படுகிற பயமும் உத்தமமும், ஃபியர் ஆஃப் காட் அண்ட் இன்டிகிரிட்டி. தேவனுக்கு பயப்படுற பயமும் உத்தமமும் ஒரு தகப்பனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பண்பு. அது அந்த பண்பு ஒரு தகப்பனுக்குள்ளே இல்லை என்று சொன்னால் அந்த காரியம் பிள்ளைகளை இதை பாதிக்கிறது. பிள்ளைகள் சீர்கெட்டு போய் விடுகிறார்கள். அப்படின்னா ஒரு தகப்பன் தேவனுக்கு பயந்து தன் குடும்பத்துக்கு ஆவிக்குரிய தகப்பனாக இருக்க வேண்டும். ஆவிக்குரிய தகப்பன் சொல்லப்போனா ஒரு சின்ன குட்டி சர்ச். அது என்னது, 4 பேர் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சர்ச்சு. அது பயனரிங் ஒர்க்கு, ஆரம்ப ஊழியன்ற மாதிரி. ஒரு 4 பேர் இருந்தால் ஒரு சின்ன சர்ச்சு. அந்த குடும்பத்துக்கு தகப்பன் தான், அந்த குடும்பத்தின் தலைவர் தான் பாஸ்டர். அப்படியா? அப்படிதானா? அப்போ தகப்பன் தான் பாஸ்டர், தகப்பன் தான் போதிக்கணும், கணவன் தான் மனைவிக்கு போதிக்கணும். பிள்ளைகளை ஆவிக்குரிய ரீதியை வளர்ச்சி அடைவதற்கு தகப்பன் தான் முயற்சி எடுக்க வேண்டும். சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, குறிப்பிட்ட காலம் வந்ததுக்கு அப்புறம் அவங்க வயதான வாலிபர்களாய் மாறும் பொழுது அவர்களாய் சரியாயிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. இல்லை. அப்போ தகப்பன் தேவனுக்கு பயந்து ஒரு தகப்பன் ஆவிக்குரிய தகப்பனாக இருக்க வேண்டுமானால் பிள்ளைகளுக்கு முன்பதாக அவன் முழங்கால் பட்டி ஜெபிக்கிறவனா இருக்கணும். அப்படி ஜெபம் பண்ணா தான் பிள்ளைகள் ஜெபிப்பாங்க. வேத புத்தகத்தை எடுத்து வாசித்தா தான் பிள்ளைகளும் வாசிப்பாங்க. இல்லைன்னா சில குடும்பங்களில் தகப்பன்மார் கண்டிப்பு இருக்கும். என்ன கண்டிப்பு இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பினால பிள்ளைகளை வளர்த்துடலாம், பிள்ளைகளை சரிப்படுத்திடலாம் நினைக்கிறாங்க. அடிப்பதினாலே பிள்ளைகளை சரிப்படுத்தலாம் நினைப்பாங்க. இல்லை, தகப்பன் ஒரு காரியத்தை செய்யாமல் பிள்ளைகள் அதை செய்ய மாட்டார். ஒரு தகப்பன் முழங்கால் முடக்கி ஆண்டவர் சமூகத்திலே பிள்ளைகள் பார்க்கும்படியாக ஜெபிக்கிறவர்களாக இருப்பார்களானால் பிள்ளைகளும் அதை செய்வார்கள். சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த பெண் பிள்ளைங்க பண்ணுற சேட்டை பார்த்தீங்க அப்படின்னா, அம்மா முக்காடு போட்டு தான் இதுவும் என்ன பண்ண முக்காடு போட்டுக்கிட்டு உட்காந்து ஜோம் பண்ண. இது யார்கிட்ட கற்றுக்கிடுச்சு? அம்மா கிட்ட கற்றுக்குச்சு. முக்காடு போட்டு என்ன பண்ணும்? ஜோம் பண்ணும். அம்மா அந்நிய பாஷையில் பேசினா இதுவும் என்ன பண்ணும் பார்த்துக்கிறீங்களா? ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த சின்ன பிள்ளைகள் பண்ணுற காரியத்தை பார்க்கும் பொழுது அது ஒரு சிரிப்பாகவும் இருக்கும், பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். யார்கிட்டேருந்து கற்றுக்கிட்டாங்க? பெற்றோர் இடத்துலேருந்து. ஒரு தகப்பன் அதை கற்றுக் கொடுக்க வேண்டும். தகப்பன் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணால் பிள்ளைகள் அதை செய்வார்கள். ஒரு தகப்பன் இந்த வேத புத்தகத்தை பிரித்து வாசித்தாக்கா பிள்ளைகளும் என்ன பண்ணணும்னா, பைபிளை தந்து படிக்க தெரியாது, ஆனால் பக்கத்தை திருப்பி திருப்பி படிக்கிற மாதிரி என்ன பண்ணும்? பாவனை செய்யும். அது எதிர்காலங்களில் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும். ஹல்லேலூயா! பெரிய ஆசீர்வாதம். நான் ஒரு கேர்சலுக்கு போயிருந்தேன். ஒரு கேர்சலுக்கு போனப்போ ஒரு சின்ன பையன், அவன் ஒரு 3 வயசு தான் இருக்கும். 3 வயசு இருக்கும் பொழுது அவன் சொன்னான், பாஸ்டர் பைபிளை எப்படி எடுத்து வந்தான். பைபிள் எடுத்து வந்து கேர்சலில் உட்காந்தான். பாஸ்டர், நான் இந்த பைபிளை புதிய ஏற்பாடு முழுதும் வாசித்து முடிச்சிட்டேனே அப்படின்னா. 3 வயசு பையன் இந்த புதிய ஏற்பாடு முழுவதும் நான் வாசித்து முடிச்சிட்டேனே அப்படின்னா. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்னடா 3 வயசு தான் ஆகுது, நீ எப்படா வாசித்த அப்படின்னா. அவன் பைபிளை திறந்தான். பாருங்க, நான் வாசிக்கிறேன் பாருங்க அப்படின்னா. முதல் பக்கம் திறந்தான். ஸ்தோத்திரம் 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 அப்படின்னு சொல்லி புதிய ஏற்பாடு முழுவதும் என்ன பண்ணிட்டேன். அவிசுவாசம். அப்படி 3 வயசு பையனுக்கு என்ன பண்ண தெரியாது, பைபிளை வாசிக்க தெரியாது. ஆனால் அவன் சொல்கிறான், புதிய ஏற்பாடு முழுதும் வாசிட்டேன், அடுத்து பழைய ஏற்பாடு முழுதும் வாசிட்டேன், அடுத்து புதிய ஏற்பாடு என்ன பண்ண போகிறேன், நான் வாசிக்க போகிறேன் அப்படின்னா. இது யாருக்கிட்ட கற்றுக்கிண்டு? அம்மா கிட்ட கற்றுக்கிண்டு.
அது நம்ம கேட்குறதுக்கு ஒரு நகைச்சுவையாக இருந்தாலும், அவன் செய்த காரியங்கள் ஒரு நகைச்சுவையாக காணப்பட்டாலும், அந்த விசுவாசம் அவன் வாலிபனாய் மாறும் பொழுது இந்த வேதம் அவனை தற்காக்கும், இந்த வேதம் அவனை பாதுகாக்கும், இந்த வேதம் அவனை ஆசீர்வதிக்கும். ஹல்லேலூயா. இந்த வேதத்தை பிள்ளைகள் சுமப்பதற்கு நாம் கற்றுக் கொடுத்துட்டோம் அப்படின்னா, பிள்ளைகளை நாம் சுமக்க வேண்டியதில் கர்த்தரே அவர்களை சுமப்பார். ஹல்லேலூயா. இந்த வேத வசனத்தை இந்த பிள்ளைகளுக்கு சரியான முறையில் நாம் கற்றுக் கொடுத்தோமானால், ஒரு தகப்பன் என்கிற முறையில் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, தான் வாசிக்காம பெரம்ப வச்சு பைபிளை வாசியா நீ அப்படின்னு போட்டு அடித்து அவனை வாசிக்க வச்சோம்னா அவனை கடினப்படுத்தி வாசிக்க வைத்தர முடியாது. நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக, நம்முடைய செயல்பாடுகளின் மூலமாக, நம்முடைய வார்த்தையின் மூலமாக நாம் செய்யும் பொழுதுதான் பிள்ளைகள் அதை கற்றுக்கொள்ளுகிறாள். அதுதான் அவங்களுக்கு ஆசீர்வாதம். தான் வாசிக்காம பெரம்பு வச்சு அடிக்கிறதுனால அவன் பைபிளை வாசிக்கிற மாதிரி அவன் என்ன பண்ணுவான், பாவனை பண்ணுவானே தவிர பைபிள் என்ன பண்ண மாட்டான், வாசிக்க மாட்டான். ஆனால் ஒரு தகப்பன் அதை செய்வானானால், எங்கள் அப்பா வாசிக்கிறாரு, நானும் என்ன பண்ணணும், வாசிக்கணும். எங்கள் அப்பா ஜெபம் பண்ணுறாரு, நானும் உட்காந்து ஜெபம் பண்ணணும். எங்கள் அப்பா உத்தமமாக நடக்கிறாரு, எங்கள் அப்பா உண்மையாக நடக்கிறாரு, நானும் அப்படி நடக்கணும் என்கிற அந்த தன்மை எப்போ வரும்னா, ஒரு தகப்பனுக்குள்ளேருந்து பாஸ் ஆகணும். ஹல்லேலூயா. உங்கள் தலைமுறை, நீங்கள் உங்கள் தலைமுறையில் நீங்கள் அதை செய்வீர்களானால், அடுத்தடுத்து வருகிற சந்ததி அதை பின்பற்றக்கூடியதாய் மாறிவிடும். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ வீடுகளிலே செய்கிற பெரிய தவறு இதுதான். தான் செய்ய மாட்டாங்க, ஆனால் பிள்ளைகளை செய்யும்படி திணிப்பாங்க. திணிக்கிறதுனால அவன் உத்தமத்தை கற்றுக்கொள்ள முடியாது, திணிக்கிறதுனால உண்மையை கற்றுக்கொள்ள முடியாது, திணிப்பதினாலே அவன் நல்ல மனுஷனா இந்த உலகத்தில் வாழ்ந்துட முடியாது. கட்டாயத்தின் பேரில் அது செய்வதல்ல, அன்பின் அடிப்படையில் செய்யப்படுமானால் அந்த அன்பின் அடிப்படையில் அவன் ஆசீர்வாதங்களை அவன் பெற்றுக்கொள்வான். ஹல்லேலூயா. அப்போ ஒரு தகப்பனுக்கு இருக்கக்கூடிய முக்கிய பண்புகளில் ஒன்று, தேவனுக்கு பயப்படுகிற பயமும் உத்தமமும் மிக மிக அவசியம். அப்போ அது எதில் காண்பிக்கணும், வார்த்தையிலும் வாழ்க்கையிலும் அது உண்மையை கடைபிடித்து அதை காண்பிக்க வேண்டும். ரெண்டாவது, பிள்ளைகளை அன்பு அரவணைப்பும் தேவை. அன்பு அரவணைப்பு. நிறைய குடும்பங்களிலே பிள்ளைகள் தகப்பனை பார்த்தா பயந்து ஓடுவாங்க. ஒரு தகப்பன்கிட்ட ஒரு பொருளை கேட்க மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா யார் இன்டர்மீடியட் அப்படின்னா அம்மா தான் இன்டர்மீடியட்டாக இருப்பாங்க. அம்மா எனக்கு இது வேணும், அப்பா கிட்ட என்ன பண்ணு சொல்லு, அப்பா கிட்ட பேச பயம். ஒரு 4 சுவத்துக்குள்ளே இருக்கிற 4 பேர் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் ஒரு தகப்பனிடத்தில் பிள்ளை பேசுவதற்கு பயப்படுது அப்படின்னா, அப்போ அந்த தகப்பனுடைய நிலை என்னவாக இருக்கும்? இந்த தகப்பன் ஒரு கரடு முரடான ஒரு ஆள். கரடு முரடு ஆஃபீஸில் தான் கரடு முரடான, வீட்டில் வந்தவன் என்னதான் கரடு முரடான ஆளாக மாறிடுறான். அதனால் பிள்ளைகளோட அட்டாச்மெண்ட் இருக்காது, பிள்ளைகளோட நல்ல ஒரு ஐக்கியம் இருக்காது, பிள்ளைகள் தகப்பனத்தில் நல்ல ஒரு இணக்கமான உறவு இருக்காது. பிள்ளைகள் அப்பாவை பார்த்தா பயப்படும். நாம் கவனிக்க வேண்டியது ஒன்று இருக்கிறது. தகப்பன் என்கிற முறையிலே பிள்ளைகளிடத்தில் அன்பு செலுத்த தவறும் பொழுது, அல்லது ஒரு அரவணைப்பு பிள்ளைகளிடத்தில் இல்லாமல், அந்த அஃபெக்ஷன் இல்லை அப்படின்னா வாலிபர்கள் ஆகும் பொழுது அவங்க வேற ஒரு ஆளோடு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அஃபெக்ஷன் ஆயிடுறாங்க. பாருங்க, வாலிப பருவம் வந்த உடனே தகப்பன் பிள்ளையிடத்தில் அன்பு செலுத்தாததினாலே, பிள்ளையை அரவணைக்காததினாலே அவர்கள் இன்னொரு அன்பை தேடி போகிறார்கள், அல்லது இன்னொரு அஃபெக்ஷனில் போய் மாட்டிக்கிறாங்க, தவறான முடிவு எடுத்துடுறாங்க, தவறுதலாய் போய் மாட்டிக்கொள்றாங்க. 1000 வேலை இருக்கட்டும்ங்க, தலைக்கு மேலே வேலை இருக்கட்டும், பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு அன்பு செலுத்த வேண்டிய நேரத்தில் அன்பு செலுத்தணும், பிள்ளைகளை அரவணைக்க வேண்டிய இடத்துல அரவணைக்கணும், கண்டிப்பாக அவசியம். அதே சமயத்தில் அன்பும் அரவணைப்பும் ஒரு தகப்பனிடத்திலிருந்து வருமானால் பிள்ளைகள் தகப்பனோட ரொம்ப அட்டாச்சு ஆகிடுவாங்க. இது செய்ய தவறும்பொழுது தான் பிள்ளைகள் தவறான பாதைக்கு போகிறாங்க. ஒரு டிவியில் ஒரு நியூஸு நான் பார்த்தேன், ரொம்ப பயங்கரமான ஒரு நியூஸ். அப்பா பிஸ்னஸ் வெளியூருக்கு போயிடுவார்.
அவருக்கு தேவை பணம் சம்பாதிக்கணும், பெரிய பணக்காரன் ஆகணும். பிஸ்னஸ் ஊரா சுற்றிட்டு கிடப்பார். அம்மா பேங்க்கில் வேலை, அம்மாவுக்கு டிரான்ஸ்ஃபர் போட்டு அம்மா இன்னொரு இடத்துல இருக்கிறாங்க. அப்பா எப்பாவது வாரத்துக்கு 1 முறை 2 முறை வருவார். மற்ற நாள்லாம் வெளியில் அலைஞ்சிட்டு இருப்பார். ஒரே ஒரு பொண்ணு, வாலிப பருவம், படித்து முடித்தா ஐடி ஃபீல்டில் வேலை கிடைச்சிது. வீட்டில் வேலைக்காரி வருவாங்க. வேலைக்காரி வந்து சமையல் செய்து வச்சுட்டு போவாங்க, பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு போவாங்க, வீட்டை சுத்தம் பண்ணிட்டு போயிடுவாங்க. இவ சாப்பிட்டுட்டு காலையில் ஆஃபீஸுக்கு போவா. ஆஃபீஸ் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு வருவா. வீட்டில் வந்து தனியாக படுத்து கிடப்பா. தனிமை இவளை வாட்டினது. ஒரு நாள் நீங்கள் இது மெட்ராஸ்லாம் நீங்கள் போனீங்கன்னா இது ரொம்ப மோசமாக இருக்கும். நான் நினைக்கிறேன் மெட்ராஸில் இருக்கிற பிள்ளைகள் தவறு செய்கிறது. இந்த மாதிரி நம்ம ஊர்லேருந்து போகிற பிள்ளைகள் தான் அப்படிப்பட்ட காரியத்தில் போய் தவறு செய்கிறார்கள். நான் பார்த்துருக்கிறேன். இங்கேருந்து நல்ல ஒழுக்கமாகி போனவர்கள் அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஆண் நண்பர்களோட கிளப்பில் போயிட்டு நைட்டு நான் பார்த்துருக்குறேன். போகும்பொழுது நல்லா சிரிச்சிட்டு போவாங்க, வரும்பொழுது தண்ணி போட்டுட்டு நடக்கவே முடியாது. அந்த ஆண் நண்பர் கைத்தாங்கலாம் பைக்கில் உட்கார வச்சு கொண்டு போய் ரூமில் விட்டு போவான். இப்போ ஐடி ஃபீல்டில் இருந்ததுனால ஒரு நாள் தன் நண்பர்கள் எல்லாம் வீட்டுக்கு கொண்டு வந்தான். வீட்டுக்கு கொண்டு வரும்பொழுது எல்லாம் பாட்டில் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நல்ல ஸ்நாக்ஸ், நல்ல சிக்கன் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. வாங்கிட்டு வந்து மொட்டை மாடியில் பார்ட்டி நடக்குது. யார் வைக்கிறா? இந்த பொண்ணு வைக்கிறா. அப்பா அம்மா இல்லை, அப்பா பிஸ்னஸுக்கு போயிட்டார், அம்மா வெளியூரில் டிரான்ஸ்ஃபரில் வேலை செய்து கொண்டு இருக்கிறாங்க. பார்ட்டி நடக்குது. எல்லாம் நல்லா தண்ணி அடித்தான், எல்லாம் தண்ணி அடித்தான். இப்போ விதவிதமான வாங்கி கொண்டு வந்த வச்சதெல்லாம் எல்லாம் சாப்பிட்டான். சாப்பிட்டு முடித்த உடனே அவன் ஒருவன் அவனுக்குள்ள இந்த பெண்ணை பார்த்த உடனே ஒரு காம விகாரம் வந்துச்சு. அவனை போய் தொட ஆரம்பித்தான். இன்னொருவன் நீ தொடாத அப்படின்றான். நான் தொடுவேண்டான். நான் அந்த பெண்ணை பிடிக்க இழுக்க பலாத்காரம் பண்ண இந்த 4 பேருக்குள்ள கை கலப்பாச்சு. கை கலப்பான உடனே 3 பேர் சேர்ந்து ஒருவனை தூக்கி மாடியிலிருந்து தூக்கி போட்டுட்டான். மரித்து போனான். இப்போ பாருங்க அந்த பெண்ணுடைய நிலைமை என்னவா இருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு அநேக பெற்றோர் செய்கிற தவறு பணம் 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 பணம். பிள்ளைகளை கவனிக்கிறது கிடையாது. பணத்தான் பிரதானம் என்று ஓடுகிறவர்கள் உண்டு. பிள்ளைகளிடத்தில் அன்பு செலுத்தாத தகப்பன், பிள்ளையை அரவணைக்காத தகப்பன் இன்னைக்கு பெருகிவிட்டார்கள். இது எங்க? கிறிஸ்துவ குடும்பங்களிலே இருக்கிறது. இதை நாங்கள் கவனிக்க தவறும் பொழுது பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஒரு சீரழிவு, பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு பெரிய வீழ்ச்சி ஏற்படுகிறது. இதை கவனிக்க தவறுகிற அநேக கிறிஸ்தவ தகப்பன்மார் கவனிக்க வேண்டியது. பிள்ளைகளிடத்தில் நீங்கள் அன்பு கூறுங்கள், உங்கள் பிள்ளைகளை அரவணைத்துக் கொள்ளுங்கள். அப்படின்னு சொன்னால் உங்கள் பிள்ளைகள் உங்களோடு நல்ல இணக்கமான ஒரு அன்பு செலுத்துவர்களாய் மாறாத பட்சத்திலே நீங்கள் அவர்களிடத்தில் அன்பு செலுத்தாத பட்சத்தில் அவர்களிடத்தில் அன்பு செலுத்த முடியாது. இப்போ நிறைய குடும்பங்களில் பிள்ளைகள் அப்படி தான் கெட்டு போகிறாங்க. அடுத்து ஒரு தகப்பன் நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும், கைட் பண்ணணும். பர்ஃபெக்ட் கைட் ஃபார் ஹிஸ் சில்ட்ரன். ஒரு ஃபாதர் என்ற முறையில், ஒரு தகப்பன் என்ற முறையில் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்க வேண்டும். ஒரு கைட் மாதிரி இருக்கணும், கைட் பண்ணணும். இதை செய், அதை செய், இதை செய்யாதே, அங்கே போகாதே. அந்த காரியத்தை பிள்ளைகள் வெளியில் போகிறாங்க, எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்காத தகப்பன்மார் உண்டு. போயிட்டு வரட்டும், எங்கே போகிறான், லேட்டாக வந்த, ஏன்டா லேட்டாக வந்தா, லேட்டாக வந்த, எங்கே போனேன் அப்படின்னு கேட்காத தகப்பன்மார். ஏன்னா தகப்பனே லேட்டாக தான் வருவார், நேரத்துக்கு வீட்டுக்கு வர மாட்டார். அவர் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஊரை சுற்றிட்டு அங்கங்கே பேசிட்டு ஃப்ரெண்ட்ஸோட நிறைய நேரத்தை செலவழிச்சுட்டு அவரும் லேட்டாக வருவார். அதனால் பிள்ளையும் லேட்டாக வருவான். அவனை கேட்க முடியாது, எங்கடா போனேன்னு கேட்க முடியாது. தவறான பாதையிலே போய் கொண்டு இருப்பார்கள். ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சரியான வழிகாட்டியாக இருக்க வேண்டும். அதனால் நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியிலே நடத்து, அப்பொழுது அவன் முதிர் வயதிலும் விடாது இருப்பான். அவனை நடத்த வேண்டிய விதத்தில் நீ நடக்க தவறுவான ஒரு தகப்பன் தவறுவானால்
அவன் நடக்க வேண்டியதை அவன் சொல்லிக் கொடுக்காமல் போவானானால், அவன் நடக்க வேண்டிய காரியத்தை சரியான விதத்தில் வழிகாட்டாமல் இருப்பானானால் அவனுடைய வழியும் துன்மார்க்கமான வழியாய் போய்விடும். அதனால தான் வசனம் எச்சரித்து சொல்லுகிறது, பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியிலே நடத்து, அவன் முதிர் வயதில் வந்து விடாதிருப்பான். 10 வயசு வரைக்கும் தாங்க ஒரு பிள்ளைய நிமித்த முடியும், நிமித்தி எடுக்க முடியும், சரிப்படுத்த முடியும். 10 வயசுக்கு மேலே உங்கள் பிள்ளைகளை இந்த காலத்தில் உள்ள பிள்ளைகளை 10 வயசுக்கு மேலே சரிப்படுத்தவே முடியாது. அது ஆண்டவர் ஒரு சபை என்று ஏற்படுத்தி இந்த சபைக்குள்ள இந்த போதனைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. 10 வயசுக்குள்ள நம்ம சரிப்படுத்தினோம். 10 வயசுக்குள்ள நம்ம வழிகாட்டலை அப்படின்னா அவங்க வழி தப்பி போயிடுவாங்க. வழி தப்பி போனதுக்கப்புறம் கஷ்டப்படவோ வருத்தப்படவோ அல்லது பிள்ளைகள் மேலே கோபப்படுவதோ நியாயமானது அல்ல. அதனால் பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியில் நடத்து. அவனை எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்து. இப்போ நடத்தின 10 வயசுக்குள்ள அப்படி நடத்திட்டு அப்படின்னா சாகர் 80 வயசானாலும் அதை மறக்க மாட்டான். இன்னைக்கு நிறைய தகப்பன்மான் செய்ய தவறினதுனால தான் அந்த 10 வயசுக்குள்ள அவனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதை நடத்த வேண்டிய விதத்தில் நடத்தாததுனால தான் அவன் 80 வயசானாலும் அவன் திருந்தாதவனா மாறுறான், திருந்தாதவனா வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். மறிக்கும் பொழுது எங்கே அவன் 80 வயசு வரைக்கும் போகிறது? 40 வயசுக்குள்ள ஆயுசு நாட்கள் முடிஞ்சு போகுது அவனுக்கு. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு காலகட்டத்தில் 40 வயசு தான் அல்லது 50 வயது தான். 50 வயதுக்குள்ள உலகத்தை விட்டே வெளியே போயிடுறான். காரணம் என்னன்னா, ஒரு தகப்பன் அந்த பிள்ளையை நடத்த வேண்டிய விதத்தில் நடத்த தவறினதுனால அந்த உலகத்தில் அவனுக்கு ஆயுசு நாட்களும் குறைந்து போகிறது. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், எபேசியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் இருங்கள், கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. நல்ல கவனிங்க, பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற சிட்சை, வசனத்தின் மூலமாய் பிள்ளைகளை சிட்சிக்க வேண்டும், கண்டிக்க வேண்டும். தகப்பன் சிட்சியாத பிள்ளைகளை சிட்சியாத தகப்பன் உண்டோ? ஒரு தகப்பன் அப்படின்னா பிள்ளையை சிட்சிக்கணும், கண்டிக்கணும். அது எப்படி கண்டிக்கணும் அப்படின்னா, கர்த்தருக்கேற்ற சிட்சையில் போதனையில் அவளை வளர்க்கணும், சிட்சிக்கணும். ஒன்று சொல்லுவாங்க, பிள்ளைய வந்து ஆண் பிள்ளையை அடித்து வள, பெண் பிள்ளையை திருகி வள அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணணுமா? ஆண் பிள்ளை என்ன பண்ணணுமா? அடித்து வளர்க்கணுமா. பெண் பிள்ளைகளை என்ன பண்ணணுமா? தொடையை போட்டு திருவி வளர்க்கணுமா. இப்படி வளர்க்க தவறிட்டா, அதனால தான் வசனம் பாருங்க, கர்த்தருடைய சிட்சையிலும் போதனையிலும் வளர்ப்பீர்களாக. சிட்சையும் இருக்கணும், போதனையும் இருக்கணும். இது ரெண்டுத்தையும் செய்ய வேண்டும். ஒரு தகப்பன் அந்த வழிகளை அவனுக்கு காட்ட வேண்டும். அப்போ அவன் ஒரு நல்ல ஒரு ஆசிரியராக இருக்க வேண்டும். ஃபாதர் ஆர் கால்ட் டு பி டீச்சர். அவன் நல்ல ஒரு டீச்சராக இருக்கணும். பிள்ளைக்கு டீச் பண்ணணும். இன்றைக்கி ஸ்கூல்லலாம் பிள்ளைகளை அடிக்க முடியாது இல்லை. ஒரு காலகட்டங்களில், முந்தின காலங்களிலே ஆசிரியர்கள் பிள்ளைகளை அடித்தாங்க, கண்டிப்பு இருந்தது, அடித்தாங்க. லேட்டாக வந்து அடித்தாங்க, படிக்கலைன்னா அடித்தாங்க, ஒழுக்கமாக இல்லைன்னா அடித்தாங்க. ஆனால் இன்றைக்கி பிள்ளைகள் என்ன பண்ண முடியாது? அடிக்க முடியாது. அடித்த பேரண்ட்ஸே சப்போர்ட்டுக்கு வந்துடுறாங்க. நான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளை டீச்சர் அடித்தா நீங்கள் டீச்சர்கிட்ட சண்டைக்கு போகாதீங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, எங்கள் அம்மா ஸ்கூலில் எட்டுன்னு போய் விடும்பொழுது, டீச்சர் இவனை தலையை மட்டும் விட்டுருங்க, கழுத்துலேருந்து கால் வரைக்கும் தோலை உரிச்சா கூட நான் கேட்க மாட்டேன் அப்படின்னாங்க. அதேமாரி ஒரு நாள் மேக்ஸ் டீச்சரு போர்டில் மேக்ஸை போட சொன்னார். மேக்ஸுக்கு நமக்கும் ரொம்ப தூரம் ஓட தெரியல. அதே மாதிரி உரிச்சாங்க என்ன.
வீட்டுக்கு போனேன், முகம்லாம் வீங்கி இருந்தது, கையெல்லாம் வீங்கி இருந்தது. எங்கள் அம்மா கையை காலை எடுக்காமல் விட்டாங்க பாரு, அதுக்கு சந்தோஷப்படு அப்படின்னாங்க. எங்கள் அம்மா டீச்சரை போய் ஒரு கேள்வியும் கேட்கல. இன்றைக்கி அப்படி செய்ய முடியுமா? ஒரு அடி அடிச்சுட்டா பிள்ளை போய் வீட்டில் போய் என்ன பண்ணுதா, டீச்சர் அடித்தாங்க அப்படின்னா வரிந்து கட்டிக்கிட்டு போகக்கூடிய பெற்றோர் இன்றைக்கி பெருகிட்டாங்க. அதனால தான் பிள்ளைகள் சீர்கட்டு போயிட்டாங்க. படிக்கிற பிள்ளைங்க சீர்கட்டு போயிட்டாங்க. 8ஆம் வகுப்பு படிக்கும் போதே கஞ்சா அடிக்கிறான் இல்லை, பார்த்துக்கிறீங்களா? 8ஆம் வகுப்பு பையன் படிக்கிற பையன் பெரியவங்களுக்கு முன்னாடி சிகரெட்டை பிடிச்சிட்டு ரோட்டில் போடுறாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு காலகட்டத்தில் பிள்ளைகள் சீர்கட்டு போனாங்க. ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைக்கு நல்ல டீச்சராக இருக்கணும். ஆமீன் சொல்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஒரு டீச்சராக கற்றுக் கொடுக்கணும். நீதிமொழிகள் 13:24 பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான், அவன் மேல் அன்பா இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. பிரம்பை கையாடாதவன் தன் மகனை என்ன பண்றான்னா பகைக்கிறான், தன் மகனை பகைக்கிறானா. பிரம்பு எடுத்து தன் பிள்ளை அடிக்காதவன் தன் மகனை பகைக்கிறான். அது எத்தனை பேர் உண்மை பார்த்தீங்களா? இன்னைக்கு ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சிறு வயதிலே அவன் பிள்ளையை அழ வைக்காமல் இருப்பானால் அவன் வாலிபன் ஆகும் பொழுது, நீங்க தகப்பன் முதிர் வயதாகும் பொழுது அவன் என்ன பண்ணுவான்? அழ வைப்பான். தகப்பன் அழ வைப்பான். ஒரு தகப்பன் சிறு வயதில் பிள்ளையை அழ வைக்கல அப்படின்னா அவன் முதிர் வயதில் தகப்பனை அழ வைப்பான். அதனால தான் சொல்லுவாங்க, நீ இன்னைக்கு பிள்ளையை சிரிக்க வச்சினா உன்னை அழ வைக்கும், இன்னைக்கு பிள்ளை நீ அழ வச்சினா உன்னை சிரிக்க வைக்கும். அப்போ பிரம்பை கையாடுவதும் தன் மகனை பகைக்கிறான். அப்படின்னா என்னன்னா, தோலுக்கு மேலே வந்ததும் தோழன்னு விரோதியாக மாறிடுவானோ. பிள்ளை பெற்றெடுத்தாலும் 18 வயதுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவனை கண்டிக்கும் பொழுது விரோதியாக மாறிடுறான். விரோதி. அப்ப பிரம்பை கையாடாதவன் தன் மகனை என்ன பண்றானா? பகைக்கிறான். சிறுவனா இருக்கும் பொழுது பகை இல்லாமல் இருக்கலாம், ஆனா வாலிபன் ஆகும் பொழுது அவன் பகையாளியாய் மாறி விடுகிறான். அப்போ அவன் மேல அன்பா இருக்கிறவன் ஏற்கனவே தண்டிக்கிறான். ஒரு பிள்ளையை நம்ம அடிக்கிறோம் அப்படின்னா நமக்கு என்ன இருக்குது? அவன் மேல அன்பு இருக்கிறது, அதனால தான் அடிக்கிறோம். பிள்ளை தப்பு செய்யும் பொழுது நம்ம அடிக்கிறோம்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னா, என் பிள்ளையை நான் நேசிக்கிறேன், என் பிள்ளை கெட்டு போயிடக்கூடாது, என் பிள்ளை தடமாறிடக்கூடாது, என் பிள்ளை தவறான காரியத்துக்கு போய்க்கூடக்கூடாது, என் பிள்ளையை நான் அதிகமாக நேசிக்கிறேன், அவன் கெட்டு போய் அவன் நிற்கக்கூடாது என்பதற்காக தான் ஒரு தகப்பன் கையிலே பிரம்பு எடுக்கிறான். அப்போ அப்படிதான் வசனம் சொல்லுகிறது. அவன் மேல் அன்பா இருக்கிறவன் அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். ஏற்கனவே தண்டித்தவன் அந்த தகப்பனுக்கு அவன் பிரயோஜனமாக மாறுறான். பிறகு சின்ன பிள்ளைகளை அடிக்கும் பொழுது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எங்கள் அப்பா பார்த்தா எனக்கு பிடிக்கவே இல்லைன்னுவாங்க. அவன் வளர்ந்து வாலிபன் ஆகி ஒரு நல்ல படிப்பு படித்து ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் வந்ததுக்கப்புறம் சொல்லுவாங்க, எங்கள் அப்பா மாதிரி ஒரு ஆள் யாரும் பார்க்க முடியாது அப்படின்வான். காரணம் என்ன தெரியுமா? சின்ன வயசில் தகப்பன் அவனை கண்டித்ததினாலே அவன் தன் தகப்பனுக்கு அவன் பிரயோஜனமாக மாறிடுவான், ஆசீர்வாதமாய் மாறிவிடுவான். அப்போ பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது அவர்களை தண்டிப்போடு மட்டுமல்ல, அவங்கள மன்னித்து அவர்களை அரவணைக்கவும் தெரியணும், நல்வழிப்படுத்த தெரியணும். பிள்ளைகளோட நேரத்தை செலவிடும் பொழுது பிள்ளைகள் எதிர்காலத்தை ஒரு பாலமாக அமைகிறது. பிள்ளைகளோட நேரத்தை செலவிடும் பொழுது, பிள்ளைகளோடு உட்கார்ந்து பேசும்பொழுது, பிள்ளைகளோடு நான் சும்மா இருக்கிற நேரங்களில் என் பையன் சிறுவனாக இருக்கும் பொழுது, 3வது 4வது படிக்கும் பொழுது கூப்பிடுவான், அப்பா வாங்க கிரிக்கெட் விளையாடலாம் அப்படின்னு கூப்பிடுவான். கிரிக்கெட் பேட்டு எடுத்துகிட்டு போயிட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெம்பில் நான் பேட்டில் அப்படி தட்டிட்டா ரொம்ப வருத்தமாகிடுவான். அடிச்சு நீங்கள் நிறைய கோல் அடிக்கிறீங்க, இது என்னது என்ன சொல்லுவாங்க, ரன் எடுக்கிறீங்க நீங்கள் அப்படின்வான். நான் வேணுக்குன்னே விட்டுட்டு அவுட் ஆகிட்டோம்னா அவன் கை தட்டி சிரிப்பான், பாரு எங்கள் அப்பாவை என்ன பண்ணிட்டான், நான் ஒர்க் அடிச்சிட்டேன். அவ்வளோ சந்தோஷம் அவனுக்கு.
அந்த அவன் படுற சந்தோஷம் பார்க்கும்போது என் இருதயத்தை சந்தோஷம். ஒரு தகப்பன் அப்படி தன் பிள்ளைகளுக்காக நேரத்தை செலவிட வேண்டும். உட்கார்ந்து பேசணுங்க பிள்ளைகளோட. பிள்ளைகளை குறைச்சி பேசக்கூடாது. பிள்ளைகள் தவறும் பொழுது அவங்க அந்த தவறுகளை சுட்டி காண்பித்து அவங்களை இருதயத்தை புண்படுத்தக்கூடாது. அவங்களுடைய பலவீனங்களை சொல்லி அவங்களை காயப்படுத்தக்கூடாது. அவங்கள அப்ரிஷியேட் பண்ணணும். பிள்ளைகளை அப்ரிஷியேட் பண்ண தான், அவங்கள உயர்த்தி பேச தான் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு அது ஏணிப்படியாக மாறும். ஒரு தகப்பன் என்ற முறையில் பிள்ளைகளோட நல்ல உறவு இருக்க வேண்டும். அனுகூலமான ஒரு உறவை ஏற்படுத்த வேண்டும். பிள்ளைகளை அப்படி நடத்துவதற்கு நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைக்கு உயர்வுக்கு பாலமாய் அமைந்து விடுகிறான், அல்லது ஒரு ஏணிப்படியாய் மாறிவிடுகிறான். இந்த நோவா குறித்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நோவா உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தான். தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு அவன் பேழையை செய்து தன் குடும்பத்தை அவன் காப்பாற்றினான். காப்பாற்றதுக்கு அப்புறம் அந்த ஜலப்பிரவாயத்துக்கு பிற்பாடு நோவா ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தரை தொழுது கொண்டான் என்று எழுதியிருக்கிறது. பலிபீடத்தை கட்டினான். அப்போ ஒரு குடும்ப தலைவன் அல்லது ஒரு தகப்பன் என்கிற முறையிலே ஒரு தகப்பன் ஒரு பலிபீடத்தை குடும்பத்தில் கட்டி எழுப்ப வேண்டும். அதுதான் குடும்ப ஜெபம். உங்களுக்கு நிறைய டயர்டு இருக்கலாம், வேலை பலு இருக்கலாம், ஆஃபீஸில் ஏராளமான வேலை இருக்கலாம், ரொம்ப டென்ஷனாக வந்திருக்கலாம், ரொம்ப டயர்டாக வந்திருக்கலாம். ஆனாலும் ஒரு தகப்பன் குடும்பத்தில் ஜெப பீடத்தை கட்டி எழுப்ப வேண்டும். அன்றைக்கு நோவா பலிபீடத்தை கட்டி தேவனை குடும்பத்தோடு எப்படி தொழுது கொண்டானோ அதே போல ஒரு தகப்பன்கிற முறையில் மனைவி பிள்ளைகளோடு ஒரு ஜெபபீடத்தை கட்டி எழுப்ப வேண்டிய பொறுப்பு ஒரு கணவனுக்கு அல்லது ஒரு தகப்பனுக்கு இருக்கிறது. இன்னைக்கு நான் நிறைய கணவன்மார் தகப்பன்மார் என்ன செய்கிறாங்கன்னா, பிள்ளைகளை பார்த்து சொல்கிறாங்க அம்மாவோடு சேர்ந்து ஜெபம் பண்ணு போ. மனைவி பார்த்து சொல்கிறாங்க உன் பிள்ளைகளோடு சேர்ந்து நீ ஜெபம் பண்ணு, நான் ரொம்ப டயர்டாக இருக்கிறேன் அப்படின்னு ஒதுங்கி போகிற தகப்பன்மார். ஒரு தகப்பன் சொல்லுங்க, ஒரு தகப்பன் ஜெபபீடத்தை கட்டி எழுப்ப வேண்டும். அல்லேலூயா. நோவா பலிபீடத்தை கட்டி எழுப்பி தன் குடும்பத்தோடு கர்த்தரை சேவித்தான். அப்போ அதே போல ஒரு தகப்பன் என்கிற முறையிலே குடும்பத்தை கட்டி எழுப்பி பிள்ளைகளை நல்வழிப்படுத்துவதற்கு கண்டிப்பாக தியாகம் செய்து தான் ஆகணும். நிறைய டயர்டு இருக்கும், ரொம்ப சரீர பலவீனம் இருக்கும், வேலை மேலே நிறைய பிரச்சனை இருக்கும். எல்லாம் ஒரு பக்கம் தூக்கி எறிந்து விட்டு பிள்ளைகளுக்காக நீங்கள் நேரத்தை செலவழிப்பீர்களானால் உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலங்கள் ஆசீர்வாதமாய் மாறும். நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த தலைமுறை நீங்கள் சேவிக்கிறீர்கள் என்றால் அடுத்து வருகிற சந்ததி ஆண்டவருடைய சந்ததி எண்ணப்படும்.